Hi everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். மீன் பொளிச்சது. கேரளா டிஷ், ரொம்ப ஃபேமஸான டிஷ் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் பொளிச்சதுக்கு பாம்ஃப்ரெட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாம்ஃப்ரெட்ன்றது நம்ம ஊர் வாவல் மீன். ஸோ இங்கே யூகேயில் வந்து வாவல் மீன் 3 டைப்ஸாக கிடைக்கும். வெள்ளை வாவல், கருப்பு வாவல், கோல்டன் பாம்ஃப்ரெட் கிடைக்கும். ஸோ எனக்கு கோல்டன் பாம்ஃப்ரெட் கிடச்சிருச்சு. லாக்டவுன்லேருந்து ரிலீஸ் ஆனதுனால நம்ம ஊர்லேருந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பாம்ஃப்ரெட் கிடைக்கலனா மத்தி மீனில் செய்யலாம், சார்டின், இல்லாட்டி வஞ்சர மீனில் கூட செய்யலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இன்னும் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸோ இந்த லெமன் ஜூஸே போதும். தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை, ஸோ தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மசாலா போட்டுடலாம். ஸோ இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ளாஷ் கார்டு ரெடியாக வச்சுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எண்ணெய் கடுகுலாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா கீழே அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ மீன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை நான் எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மசாலா பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், அண்டு க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் வாழை இலை. இது வந்து ஒரு 2 வாழை இலையை நான் வந்து நடுவில் இருக்கிற அந்த பாட்டை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படி மசாலா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட், 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 1 தக்காளி போட்டுக்கலாம். quarter டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக, தேங்காய் பால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இது வந்து நான் கொஞ்சம் கேன் கோகனட் மில்கே போடுறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷும் போடலாம். நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுட்டோம். ஸோ இப்போது கொத்தமல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இது வந்து வாழை இலையோட தண்டு, அதை நான் சின்னதாக அப்படி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து அதை நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வாழை இலையோட ஒரு சைடு. இப்போ அதை நம்ம கொஞ்சோண்டு ஹீட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ தட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம மடக்கும் போது உடையாது, இலை கிழிஞ்சிடாது. ஸோ நல்லா லைட்டாக அப்படி
ஸோ இப்போ இது வாழையில் வச்சாச்சு. மீன் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மீன், அதுக்கு மேலே இன்னொரு லேயர். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் கொஞ்சம், லெமன், ஸோ இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம எல்லாம் பேக் பண்ணிட்டோம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேக் வைக்கலாம். உள்ள மீன் இருக்குது. ஸோ இந்த வாழை இலையை நம்ம இப்போ மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த மீன் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஆகி பிளெண்ட் ஆகும். சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ மீன் பொழிச்சது ரெடி. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சென்னை டு லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.